Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 604 பார்ட் 1. ஓபன் பண்ணா நான் பாட்டுல கேஸ்ல எஸ்கேப் ஆகிறதுக்காக லேபுக்குள்ள வரணும்னு ஜோரோவும் சாமுராயும் சேர்ந்து அந்த டோரை வெட்டி வீசிட்டு உள்ள வந்தானுங்கல்ல. இப்ப பிரச்சனையே அங்கதான். இவனுங்க தப்பிக்கணும்னு வெட்டிட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஆனா டோரை முள்ளன்னா கேஸ் உள்ள வந்துருமே, என்ன பண்றது? அதை நம்ம பழுக யோசிக்கல. அப்பாடா உள்ள வந்துட்டோம் தப்பிச்சோன்னு யோசிக்கும் போதுதான் பின்னாடி அந்த கேஸ் சும்மா மின்னல் வேகத்துல வரதான் நோட் பண்ணுவானுங்க. உசோப்பு நமியா அப்புறம் தான் அந்த விஷயத்தையே நோட் பண்ணி ஆஹா நம்ம காலி, என்ன ட்ரை பண்ணாலும் செத்துருவோம் போல இருக்கேன்னு வீதி ஆயிருவாங்க. அந்த கேஸ் பக்கத்துல வந்துருச்சு. அங்க உடஞ்சு போய் இருந்த ஷிப்பு மேல அது படம் போதே அதையே அது உரைய வச்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு அது கொடூரமா இருக்குது பாருங்க. இங்க G5 ஆளுகள்லாம் நம்ம ஆளுகளை புடிச்சு வண்டவனையா திட்டுவாங்க. அட வீணா போனவனுங்களா, நீங்க தப்பிக்கிறீங்கன்னு சொல்லி எங்க உசுர வாங்கிட்டீங்களா, இனி எப்படியாச்சும் அந்த ஹோலை அடைக்கணுமேனு சொல்லி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து உசுர கொடுத்தவனுங்க வெட்டின பீஸ தூக்கிட்டு கிடப்பானுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கேஸ பார்த்து பதறி போய் எல்லாம் தூக்கி அடைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஜோரோ ஏதோ ஜாலியா காத்து வாங்குற மாதிரி நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கையில என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு அடி 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 அடின்னு அடிச்சு அது கீழே விழுகாம இருக்கிறதுக்காக படாத பாடுபட்டு வேலையை பார்ப்பானுங்க. அங்க கேஸ் கர்ண கொடூரமா வந்துகிட்டு இருக்குது. எப்படியாச்சும் இதுல இருந்து தப்பிச்சே ஆகணும்னு வெறி. சோ கரெக்டா அந்த கேஸ் பக்கத்துல வரும்போது எல்லாத்தையுமே பண்ணி பிக்ஸ் பண்ணிட்டானுங்க. பட் இருந்தாலுமே பீதி திடீர்னு பிச்சுக்கிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சே. சத்தம் வேற ஒரு மாதிரி கேக்குமா, பயங்கர பயத்தோட தான் டோரை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது டோர்ல வந்து அந்த கேஸ் டமட்டமட்டமட்டமட்டமன்னு அடிக்கிறது நல்லா தெரியுது. ஆனா நல்ல வேலை ஒட்ட வச்ச பீஸ் கீழே விழல. அவ்வளவுதான், அந்த லேபை சுத்தி கம்ப்ளீட்டா கேஸ் பரவிருச்சு. உள்ளுக்குள்ள அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தானுங்க, தப்பிச்சிட்டோம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு. ஆனா இப்ப டோரை மூடுறதுக்குள்ள இவனுங்க பட்ட பாடு இருக்குதே, ஒரு செகண்ட் உயிர் போயிட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான், வெளியில கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிரும். இப்ப இவங்க எல்லாருமே சேஃப். இதுக்கு மேல கேஸ் உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு நல்லா தான் பிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. ஆனா என்ன ஒரு மேட்டர்னா, வெளியில இருக்கிற எந்த பொருளுமே உருப்படியா இல்ல, எல்லாத்தையுமே உரைய வச்சிருக்குது. மனுஷங்களை மட்டும் உரைய வச்சிருந்தா கூட பரவாயில்ல, மரக்கட்டை இரும்புன்னு எதையுமே விடல. எல்லா இடமும் அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்குது. ஆனா அந்த வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல் மட்டும் சேஃப்டியா பபுள்குள்ள இருந்ததுனால அதுக்கு ஒன்னும் ஆகல. அப்படியே அந்த மொத்த ஐலாண்டையும் காட்டுறாங்க. எல்லா இடமும் அந்த கேஸ் மட்டும் தான் இருக்கும். வெளியில இனி ஒரு ஈக்காக்கா கூட போக முடியாது. போனா அவ்வளவுதான் டன் டன் டனகனகா. அதை பார்த்துட்டு அந்த லூசு பைய சீசருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், நான் நினைச்ச மாதிரியே கடைசியில சாதிச்சிட்டேன், இதுதான்டா பங்க் ஹசார்டு, இனிமேட் இந்த இடத்துல எவனுமே வாழ முடியாது. எப்படி மாசா சூப்பரானு இருப்பான். மோனட்டும் வெர்கவும் அப்படியே லுக் விட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ப்ரூக் என்ன பண்ணுவான், அவனோட சோலை மட்டும் வெளியில கொண்டு வந்து எல்லா இடமுமே பயங்கர அடர்த்தியா இருக்குது. அந்த கேஸ் அப்படியே ஃபில் ஆகி மறையும்னு பார்த்தா அதான் இல்ல, அது மறையிற மாதிரி காட்டுது. ஆனா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது, அது மறையிற மாதிரி இருக்குது. எவனாச்சும் ஒரு ஸ்டெப் வெளியில எடுத்து வச்சானா போதும், சங்கு கன்ஃபார்ம். இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்னு இப்ப தானே G5 ஆளுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறானுங்க. பார்த்து மிரண்டுவானுங்க. உடனே ஜோரோ வந்துகிட்டு சரி அடுத்த வேலையை பார்ப்போம்னு கேஷுவலா சொல்லுவான். அந்த G5 ஆளுங்க எல்லாம் பச்சை பச்சையா திட்டுவானுங்க. கொய்யால, உன்னால நாங்களும் செத்துருப்போம்டா, எங்க உசுரோட விளையாடுறதுக்கு உனக்கு எவன்டா பர்மிஷன் கொடுத்தான்? இவனுங்க எல்லாருமே பயிற்சிங்க தானே, இங்கேயே சோழிய முடிச்சிடலாம், நம்ம நினைச்சதை விட இவனுங்க பெரிய தொல்லையா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அதாவது இவனுங்க சரண்டர் ஆகணுமாமா. உசோப்பு பார்த்துட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு கூட இடம் இல்லையே, என்ன பண்றதுன்னு கேட்டா ஜோரோ இழிச்சுக்கிட்டே நம்ம எதுக்குடா ஓடணும், செதுக்கிற வேண்டிதான் செஞ்சிட வேண்டியதாமா. அப்பதான் காட்டுறாங்க அந்த டிராகனும் உள்ள எப்படியே வந்துருச்சு. இப்ப என்னன்னா G5 ஆளுகளை நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பொழந்து கட்ட போறாங்க. சண்டை ரெடி. லூஃபி பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா வாவ் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ரசிச்சுட்டு இருப்பான். ரஃபேல்கர்லா விடுவானா, ஏன்னா இப்ப லூஃபியோட டீமும் அவனுக்கு ரொம்ப முக்கியமாச்சே. உடனே ஸ்மோக்கர் கிட்ட கத்துவான், நீங்க தேவையில்லாம என் வழியில குறுக்க வரீங்க, உங்க ஆளுகளை ஒழுங்கா இருக்க சொல்லுங்கன்னு மிரட்டுவான். ஸ்மோக்கருக்கு எப்படி இருக்கும், அப்படியே கான்ல இருப்பான். அந்த டைம் அங்க நவி கத்திட்டு இருப்பா, அடே எங்க பாடிய மாத்தி விட்டுறான்னு. ஆனா சஞ்சி வேண்டவே வேண்டாமா, இவனால முடியல, என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, எந்த நேரத்துல எப்படி விளையாட்டு பண்ணணும்னு இவங்களுக்கு விவசாயே இல்லையான்னு. சரி ரைட்னு ரூமை கிரியேட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி விட்டுருவான். இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பாடியில வந்து சேர்ந்தாச்சு. சஞ்சியால தாங்கிக்க முடியல, ஐயோ என் கனவு ஆசை லட்சியம் எல்லாமே முடிஞ்சு போச்சே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு. இங்க நமிக்கு அவ பாடி கிடைச்சால சந்தோஷம் தான். ஆனா அவ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கோட் இது இல்லையே, புது கோட் எல்லாம் போட்டிருக்கா. அப்போ இவன் துணியை மாத்திருக்கான்னு சொல்லி காண்டாயி மண்டையிலே ஒரு அடி. வழக்கம் போல ரத்தம் தெறிக்க தெறிக்க தெரிச்சிருவான். ஐயோ சொல்றதுக்குள்ள பொழந்துட்டாலே. ஆமா ஏன் என் பாடி இவ்வளவு மோசம் ஆயிருச்சு, அவ பஞ்சு பண்ணாலாம் இப்படி ஆகாதேம்பா. அப்பதான் உசோப்பு மேட்டர் சொல்லுவான், நமி உன் பாடியில இருக்கும்போது சீசர் எங்களை காட்டுன்னு காட்டிட்டான், அதனால தான்டா இவ்வளவு வீக்கா இருக்கான. உடனே தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, நமிய காப்பாத்த என் பாடி இவ்வளவு காயம் போட்டுருக்குது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பானா. அட சல்லி பயில இவ்வளவு நல்லவனாடா நீன்னு உசோப்பு ஒரு சைடு அழுதுகிட்டு இருப்பான். இவனோட ரவுஸ் தான். அந்த டைம் ட்ரஃபல்கர்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் நல்லா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா கேட்டுக்குங்க, நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன். இப்போ லெபார்டரிக்கு வெளியில பாய்சன் கேஸ் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது.
இருக்குது. இங்க இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுவும் அது உங்களை டைரக்டா கடலுக்கே கொண்டு போய் விட்டுரும். அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு கேஸோட பஞ்சாயத்து இருக்காது. இந்த லேப் ஆக்சுவலா ஒரு பில்டிங்கா ரெடி பண்ணல, ஏகப்பட்ட பில்டிங்ஸை ஒன்னா சேர்த்து ரெடி பண்ணிருக்கானுங்க. நம்ம இப்ப இருக்கிறது பில்டிங் ஏ. இந்த வழியா நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா பில்டிங் பிக்கு போய் சேர்ந்துடலாம். அதுதான் சென்டர் பார்ட். அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா நீங்க ஆறுங்கிற ஒரு பில்டிங்கை பாப்பீங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்க அந்த டோரை பாத்தீங்கன்னா R66 எழுதிருப்பாங்க. அதை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நேரா கடலுக்கு போய் சேர்ந்துடலாம். என்னால தேவையில்லாமலாம் எல்லாத்தையும் கொல்ல முடியாது. உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆற வழியை மட்டும் பாருங்க. அதுக்கு மேல யாராச்சும் இங்க இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க சேஃப்டிக்கு என்னால கேரண்டி தர முடியாது. நீங்க சாவறது உறுதின்னு சொல்லிட்டு போவான். அங்க ஜிஃபே ஆளுகெல்லாம் பார்த்துட்டு பீதி ஆகி அவனை போட்டு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. லூஃபி பார்த்துட்டு ஆமா என்ன ஆக போகுதுன்னு கேட்டா சொல்ல முடியாது, எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், என்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அந்த டைம் லூஃபி இருந்துகிட்டு ரோபின்ட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்பான். ஆனா என்னன்னு இப்ப சொல்ல மாட்டாங்க. அந்த டைம் ஸ்மோக்கர் அவன் ஆளு எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த லேப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தப்பட்ட குழந்தைங்க எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருக்கானுங்க, அவங்களையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும். காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் R66 டோருக்கு போங்க. அவன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஹார்பரா தான் இருக்கணும். அங்க ஏதாச்சும் ஷிப் கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கிட்டு பங்கசாட விட்டு எஸ்கேப் ஆயிருங்க. இதுதான் நம்ம பிளான். ஓகேவான ஒண்ணு அவனுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இனிமேட்டு இந்த ஐலாண்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம், எஸ்கேப் ஆக போறோம்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. இங்க நம்ம ஆளுக்கு தான் குழந்தைகளை காப்பாத்துறோம்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்களே. நமி எல்லாத்தையுமே ஸ்பிளிட் ஆகி போய் தேட சொல்லுவா. அவங்கள காப்பாத்தி எப்படியாச்சும் பேசேஜுக்கு கொண்டு வாங்கன்னு. அதுவும் அந்த R66 மெயின் டோருக்கு தான். ஏண்டா ஜோரோ இதுக்கு நீ தனியா போக மாட்டியான்னு கத்துவாளா. உடனே அவன் வண்டியா திட்டிட்டு போவான். இந்த சாம்ரா இருந்துகிட்டு என் பையனை காப்பாத்துறேன்னு கிளம்பிடுவான். அப்ப லூஃபி ஏதோ ஃபேவர் ரோபின்ட்ட கேட்டால அவளும் ஓகே ஒரு பஞ்சாயத்து இல்ல நீர்வா. சரி ரைட்டு, அந்த சீசரை போட்டு பொலந்து கட்டிட வேண்டியதான். இந்த டைம் நான் ரொம்ப உசாரா இருக்க போறேன். அவனை அடிச்சு நொறுக்கி வாயை உடைச்சு கிட்னாப் பண்ணி காட்டுறேன்னு கெத்தா சொல்லுவான். அவ்வளவுதான்.